விராட் கோலி ஆடுறார் அப்படின்றதுனால 20,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் டெல்லி மற்றும் ரயில்வேஸ் அணிகள் மோதிய ரஞ்சி டிராஃபி போட்டியை பார்க்கறதுக்கு நேரில் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த போட்டி நடைபெற்ற அருண்ஜேட்லி மைதானம் கடந்த 2 நாட்களாக பெரும் கூட்டத்தை எதிர்கொண்டது. ஆனால் கடந்த 4-5 நாட்களாக கொடுக்கப்பட்ட பில்டப்புகள் எல்லாமே வெறும் 15 பந்துகளுக்கு தான் இருந்தது. இந்த போட்டியில் விராட் கோலி பேட்டிங் செய்ததை பார்க்கறதுக்காகவே அத்தனை ரசிகர்களும் மைதானத்துக்கு நேரில் வந்திருந்தாங்க. விராட் கோலி அரை சதம் அல்லது சதம் அடிப்பார், ஃபார்முக்கு திரும்புவார் அப்படின்னு நம்பிக்கையும் பலருக்கு இருந்தது. ஆனால் எல்லாமே வீணாவே போயிடுச்சு. விராட் கோலி வெறும் 6 ரன்ல ஆட்டம் இழந்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே கோலியோட டெஸ்ட் பேட்டிங் ஃபார்ம் மோசமாக இருந்த நிலையில் அவர் இந்த உள்ளூர் போட்டியில் விளையாடி இந்த போட்டியில் ரன்னு குவிச்சு மறுபடியும் தன்னோட ஃபார்மை மீட்டெடுப்பார் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்கொண்டிருந்தாங்க. இந்த போட்டிக்கு முன்னதாக விராட் கோலி தீவிர பயிற்சியும் மேற்கொண்டிருந்தார். இந்திய அணியோட முன்னாள் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பங்கருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் வலை பயிற்சியிலையும் ஈடுபட்டிருந்தார். அப்போ ஆஃப் சைடில் வரும் பந்துகளை எதிர்கொள்வதற்கு அவர் தீவிர பயிற்சியையும் செஞ்சார். அதுக்கு பிறகு டெல்லி மாநில கிரிக்கெட் அணியோட இணைஞ்சு கோலி பயிற்சியா செஞ்சாரு. சுமார் 1 வார காலமா பயிற்சி செஞ்ச நிலையில விராட் கோலி இந்த போட்டியில ஆட வந்தாரு. எப்படியும் பெரிய இன்னிங்ஸ் ஆட போறார் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த போட்டியில நேரலையும் செய்யப்பட்டது. ஆனா 15 பந்துகள்ல 6 ரன்கள் மட்டும் எடுத்த நிலையில ரயில்வேஸ் அணியோட ஹிமான்ஷு சங்வான் வீசிய இன்ஸ்விங்கர் பந்துல விராட் கோலி பவுல்ட் ஆகி அவுட் ஆனாரு. இதையடுத்து கோலியோட பேட்டிங்கை காண வந்திருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தாங்க. அவங்க எல்லாருமே ஏமாற்றத்தோட கோலி ஆட்டமிழந்ததை அடுத்த வினாடியிலேயே மைதானத்தை விட்டு கிளம்ப தொடங்கிட்டாங்க. அந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல அதிகமாகவே பகிரப்பட்டு வருது.